திருமணத்தின் மூலமாக சமுதாயத்திலே தீய பண்புகள் பரவுவதிலிருந்து நாம் சமுதாயத்தை தற்காத்து கொள்ள முடியும். திருமணம் செய்யாத உறவுகள் ஊடாக சமூகத்திலே தனி மனிதனிடத்திலும் குடும்பங்கள் மத்தியிலும் சமூகத்திலும் முழு உலகத்திலுமே தீய பண்புகள், தீய ஒழுக்கங்கள், கெட்ட நடத்தைகள் பரவுகிறது. எனவே இந்த திருமணத்தின் மூலமாக சமுதாயம் பண்பாட்டு ரீதியாக வீழ்ச்சி அடைவதிலிருந்து அந்த சமுதாயத்தை நாம் பாதுகாக்க முடியும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப சமுதாயத்தை பார்த்து இப்படி சொன்னார்கள்: யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ் ஃபமன் லம் யஸ்ததி' ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா ரவாஹுல் ஜமாஅ. இந்த ஆதாரபூர்வமான நபிமொழியிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், நேரடியாக இந்த நபிமொழி எதனை சொல்கிறது? வாலிபர்கள் கூட்டமே, திருமணத்துக்குரிய சக்தி யாரிடத்தில் உங்களிடத்தில் இருக்குமோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும். நிச்சயமாக அது அந்த திருமணம் பார்வையை தாழ்த்துவதற்கு உதவியாக இருக்கும், மர்மஸ்தானத்தை பாதுகாக்க வல்லதாகும். அதற்கு யாருக்கு முடியவில்லையோ, திருமணத்துக்குரிய வசதி யாரிடத்தில் இல்லையோ அவர் நோன்பிருக்கட்டும். அது அந்த மனோவிச்சையை துண்டிக்கக்கூடியது, அடக்கக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது என்று ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனோவிச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நோன்பு இருக்க வேண்டும். சஹர் நேரத்திலும் நோன்பு திறந்த பிற்பாடும் கடுமையாக சாப்பிடுவோமாக இருந்தால் மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நோன்பு உருவாகாது என்பதையும் கவனத்தில் கொண்டு பாதை ஓரங்களிலும் அறைகளிலும் அல்லது வெளி இடங்களிலும் இன்று தடுமாறக்கூடிய வாலிப சமுதாயம், அவர்களை பார்த்தே நபி அவர்கள் இந்த நபிமொழியை சொல்லியிருக்கிறார்கள், இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு வாலிபர்கள் திருமணம் செய்யும் பொழுது பார்வைகளால் ஏற்படக்கூடிய சமூக பண்பாட்டு சீரழிவு, அதே போன்று மர்மஸ்தானத்தை பாதுகாக்காமல் ஏற்படக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகளிலிருந்து இந்த சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே சுருக்கமாக சொன்னால், திருமணம் பண்பாட்டு சீரழிவுக்கு தடையாக அமைகிறது, பண்பாடு சீரழிவதிலிருந்து ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கிறது என்பதாகும்.